ஹை காய்ஸ் 2019ல ரிலீஸ் ஆன அவுட் பேக் படத்துல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம், இது ஒரு உண்மை சம்பவம். ஸோ டக்குன்னு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷோ. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு டெசர்ட்டை காமிக்கிறாங்க. ஜூன் 2015 ஹை ஸ்கூல்ல சேர்ந்த பெட் லிசா அப்படின்ற ரெண்டு லவ்வர்ஸ் ஆஸ்திரேலியால இருக்கிற பீச் சைட விசிட் பண்ண வந்தாங்க. அப்ப நடந்தது இது அப்படின்னு சொல்லிட்டு கதையை ஆரம்பிக்கிறாங்க. ஆஸ்திரேலியால இருக்கிற ஏர்போர்ட்டை காமிக்கிறாங்க. ஒரு நபர் வெளியே மேப் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவதான் நம்ம படத்தோட ஹீரோயினும் ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வராங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டை தேடிட்டு இருக்காங்க. அவர் வெளியே நிக்கவும் வேகமா வராங்க. ஆனா ஹீரோ செம்ம டென்ஷனா இருக்காரு. ஹீரோயினி கிட்ட பேசாம இருக்க அவளும் லேட் ஆனதுக்கு மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் எந்த ஒரு பதிலும் சொல்லாம கேபை புக் பண்ணிட்டு அவங்க போறாங்க. ஹீரோயினும் பேச முயற்சி பண்றா. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் தனியா விட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. இப்போ அவங்க டிராவல் பண்றதுக்காக ஒரு காரை ரெண்டுக்கு எடுக்கணும். ஹீரோ போய் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க இவங்க வந்த கேப் டிரைவரும், என்ன மேம் உங்க கூட வந்தவரு பயங்கர டென்ஷனா இருக்கார் போல, போங்க அவர்கிட்ட பேசி அவரை கூல் டவுன் பண்ணுங்க. இந்த இடத்துல சுத்தி பார்க்க நிறைய இடங்கள் இருக்கு, நீங்க அப்செட் ஆகாம என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினும் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு போறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டும் காரை எடுத்துட்டு வராங்க. கார்ல ஹீரோயினி உட்காடுறாங்க. ரிங் பாக்ஸை தூக்கி போடுவாரு. ஹீரோயின் தயவு செஞ்சுட்டு வேற இடத்துல வைக்கிறியா அப்படின்னு சொல்லவும், இதை நீ பார்க்க கூட நினைக்க மாட்டியா, உனக்காக நான் ஸ்பெஷலா டிசைன் பண்ணது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டாங்க. இதுல ஜிபிஎஸ் இல்லையான்னும் போது அதுதான் என் போன் இருக்கே அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷன் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினும் பல வாட்டி அவரை காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ செம்ம டென்ஷனா இருக்கவும் சரி ஒரு ஃப்ளோல போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிராவல் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போகும்போது ஹீரோயின் லொகேஷனை சொல்லிட்டு இருக்க அவங்க பாய் ஃப்ரெண்ட் டிரைவ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. அவங்க எந்தெந்த இடம்லாம் பார்க்கணும்னு இங்க வந்தாங்களோ அதெல்லாம் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. வீடியோஸும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கொஞ்சமாவது சிரியேண்டா அப்படின்னு சொல்லவும், நான் சிரிக்கிற மூடியா இருக்கேன், தயவு செஞ்சு வீடியோ ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்ல அப்படியே அவங்க அந்த இடத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே போறாங்க. இப்போ ஹீரோயின் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிருவாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருந்த பில்டிங்கை பார்த்து அதெல்லாம் போட்டோஸ் எடுத்து ஜாலி ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க ஒரு பீச்சுக்கு போகணும். அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும். அங்க கூட்டமும் இருக்காது. ஹீரோவும் ஹீரோனியும் அங்க போறாங்க. ஹீரோயினும் வா ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்க, ஸ்விம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நீ மட்டும் போய் பண்ண, நான் வர மூட்ல இல்ல அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு நம்ம 2 வீக் என்ஜாய் பண்றதுக்காக தான் ஆஸ்திரேலியா வந்திருக்கோம், நீ எதுக்கு அப்செட்டா இருக்க அப்படின்னு சொல்லவும், இந்த 2 வீக் முடிஞ்ச பிறகு நமக்குள்ள என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் நம்ம வந்தது என்ஜாய் பண்ணதான் அதனால அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. இப்ப சடனா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கத்திட்டு ஹீரோனிய தண்ணியை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு இவர் ஓடி வராரு. என்னன்னா அந்த தண்ணியில ஜெல்லி ஃபிஷ் இருக்கும். அது அவரோட தொடையில பட்டனால அந்த இடம் பயங்கரமா காயமாயிரும். அவரால் காலை ஒழுங்கா எடுத்து கீழே வைக்க முடியாது. வலிக்குதுன்னு கத்திக்கிட்டே இருப்பாரு. அந்த பெயின் குறையணும்னா அந்த இடத்துல யூரின் பட்டா அது குறையும். ஹீரோனி கேட்பாரு. அவ முடியவே முடியாது அப்படின்றத சொல்லிடுவா. அந்த வலியோடய கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கார் ஓட்ட ஆரம்பிப்பாங்க. இப்ப அவங்க கார்ல கொஞ்ச நேரம் தூங்குறாங்க. அப்ப ஹீரோயினும் இந்த இடத்துல ஒரு இடம் இருக்கு, ராக் டெசர்ட். அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும். அங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அதையும் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லவும் அங்க மேப்ல செக் பண்றாங்க. டிராவல் பண்ண 32 hours ஆகும். அவ்வளவு தூரம் ஏன் நம்ம போகணும், இங்க வேற ஏதாவது விஷயம் தான் நம்ம பார்க்கலாமேன்னு சொல்லும் போது ஹீரோயின் ரொம்ப பிடிவாதமா அங்கதான் போகணும், அங்க போனாதான் நிறைய விஷயங்கள் நம்ம என்ஜாய் பண்ணலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாமே, போலாம்னு சொல்லி கெஞ்சி கேட்க ஹீரோ சரி ஓகே போலாம்னு சொல்லிட்டு லொகேஷனை டவுன்லோட் பண்றாரு. இப்போ கார் டிரைவ் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. ஹீரோக்கு இன்னுமே கால்ல பெயின் இருக்கு. பட் அதை வெளி காமிக்காம காரை வேகமா ஓட்டிட்டே போறாங்க. ஹீரோக்கு கஷ்டப்படுறதுலாம் ஹீரோயின் பாக்குறா. நான் வேணா ஓட்டவான்னு கேட்க, இல்ல உன்னை நான் தானே கூட்டிட்டு வந்தேன், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓட்டிட்டே போக ஹீரோயின் போனை பாக்குறா. சிக்னலே இல்ல. என்ன இந்த இடத்துல சிக்னலே இல்ல அப்படின்னு சொல்லி குறை சொல்லிட்டு இருக்க ஹீரோ, நீ தானே இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்ட, சிக்னல் இல்லைன்றதுலாம் நீ இப்ப சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிரைவ் பண்ணிட்டே போறாங்க. நைட்டு தங்குறதுக்காக ஒரு ரூம் புக் பண்றாங்க. அப்ப ஹீரோ ரொம்ப அப்செட்டா இருக்காரு. ஹீரோயினும் என்னாச்சு, உனக்கு வேணும்னா சொல்லு, நம்ம ரிட்டர்ன் போயிடலாம், எனக்கு அது பிரச்சனையே இல்லை, என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல, உனக்காக நான் நிறைய விஷயத்த மாத்தணும்னு முயற்சி பண்றேன், ஆனா நான் எவ்வளவுதான் மாறுறது, ஏன்னு நீ என்னை ஏத்துக்க மாட்டேன்ற, ஏரோப்ளேன்ல ஒன்னாதான் டிக்கெட் புக் பண்ணோம், ஆனா சடனா
நாள் நீ வேற சீட் வேணும்னு சொல்லிட்டு மூவ் பண்ணதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. நீ ஏன் இப்படி இருக்க? என்னால உன்னை சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்செட் ஆகி படுத்துடுறாரு. போகும்போது பெட்ரோல் கம்மியா இருக்குன்னு சொல்லி பெட்ரோல் ஃபில் பண்ணும்போது இன்னொன்னு ஒரு கேனையும் வாங்கிக்கலாம், உதவியா இருக்கும்னு சொல்லி ஹீரோயின் ஒரு கேனை வாங்குறா. உள்ள போய் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அவர் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்க கடையில இருக்கிறவரோ என்ன சொன்ன நீங்க புதுசா அப்படின்னு கேட்க, ஆமா இங்க இருக்கிற ராக் டெசர்ட்டுக்கு தான் போறோம் போது அந்த இடம் ரொம்ப அழகானது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. அந்த இடத்துல சில விலங்குகள்லாம் இறந்து போயிருக்கும். அதை பார்த்த ஹீரோயினும் என்ன இப்படி இருக்கு அப்படின்னும் போது இந்த இடத்துல நிறைய விலங்குகள்லாம் இப்படிதான் இருக்கும். ரொம்ப தூரம் ஹீரோயினும் டிராவல் பண்ணிட்டே போவாங்க. அப்படி போயிட்டே இருக்கும் போது அவங்களோட ஜிபிஎஸ்ல இருந்து சிக்னல் கனெக்டே ஆகாது. கொஞ்ச நேரம் கழிச்சு கனெக்ட் ஆகும். அந்த தூரம் போய்கிட்டே இருக்கும். ஹீரோயினும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிருவா. இது கரெக்டா தான் சிக்னல் காமிக்குதா, எனக்கு நம்ம ரிஸ்க் எடுக்க வேணா ரிட்டர்ன் போயிடலாமே அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படி சொல்ற, நீ ஆசைப்பட்டல நான் உன்னை கூட்டிட்டு போறேன், என்னோட போன்ல சிக்னல் இருக்கு, நம்ம போயிடலாம் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு காரை ஓட்டிக்கிட்டே போறாங்க. அப்படி ஓட்டிக்கிட்டே போகும்போது நிறைய ரூட் மாறி 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 அவங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. நிறைய டர்ன் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல யாராவது இருப்பாங்க, அவங்க கிட்டயும் லொகேஷன் கேட்கலான்னு பார்த்தா ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ட்ரை பண்ணிட்டே போவாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோனுக்கு செம கடுப்பாயிரும். தயவு செஞ்சு காரை நிறுத்துறியா, இதுக்கு அடுத்த போனா நம்ம எங்கேயாவது தொலைஞ்சு போயிருவோம் அப்படின்னு சொல்ல, நான் தானே காரை ஓட்டுறேன், நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், உன்னை பத்திரமா கூட்டிட்டு போய் சேர்ப்பேன், நீ ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஏதோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூங்கிடுறாங்க. இப்ப ஹீரோ காரை ஓட்டிட்டு போறாரு. ஜிபிஎஸ்ல இருக்க லொகேஷனை கேட்டுட்டு ஓட்டும் போது நடு காட்டுல நிக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. இப்ப எந்த பக்கம் போனோன்னே அவருக்கு தெரியாம குழம்பி போய் நிக்கிறாரு. காருக்கு மேல ஏறி பாக்குறாரு, யாராவது இருக்காங்களா இல்ல ஏதாவது ரூட் தெரியுதான், அங்க எதுவுமே தெரியாது. ஹீரோவும் சரி வாஷ்ரூம் போலான்னு பார்த்தா அங்க ஒரு பாம்பு இருக்கும். அந்த பாம்பை பார்த்தா ஒரு பயங்கரமா ஷாக் ஆகி கத்த ஆரம்பிப்பாரு. தூங்கி இருந்த ஹீரோயினும் எழுந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு பாக்க, பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. பாம்பு இருந்தா நீ ஏன் அங்க நிக்கிற, காருக்குள்ளவா, காரு எடு, நம்ம ஏன் இங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சுத்தி பாதை வரும். நம்ம இங்க என்ன பண்றோம், நீ ஏன் காரை இங்க நிறுத்தி இருக்கேன்னு ஹீரோயின் கேட்பாங்க. நம்மளோட ஜிபிஎஸ் ஒர்க் ஆகல, லொகேஷன் எனக்கு தெரியல, ஆனா நான் நின்று யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆயிருவாங்க. இப்படி நின்னா என்ன பண்றது, இப்ப நம்ம தனியா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்ல, தனியாவா, நீ நான் இருக்கேன், கார் இருக்கு, நம்ம போலாம், இதுல என்ன பயம் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் 4 வருஷம் நான் ஆர்மில இருப்பேன், அது உனக்கு ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின், உனக்கு அது பிரச்சனையாவே தெரியலையா, என்ன கல்யாணம் பண்ணிட்டு ஆர்மிக்கு போயிட்டேன்னா அந்த லாங் ரிலேஷன்ஷிப்பை என்னால எப்படி அடாப்ட் பண்ண முடியும், இப்பவே நம்மளோட ரிலேஷன்ஷிப் ப்ராப்பரா இல்ல, உன்னை என்னால மேரேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது, ஆனா உங்க அம்மா தானே ஆசைப்பட்டாங்க, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம், உனக்கு அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லும் போது, நான் உன்னை லவ் பண்றேன் ஆனா எனக்கு மேரேஜ் வேணாம் அப்படின்றத ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுதான் ஏன், நீ தானே விரும்புறல அப்படின்னு கேட்கும் போது, என்னால என்னையே புரிஞ்சுக்க முடியல, நான் என்னை பத்தி யோசிக்கல, அப்ப எப்படி நான் லைஃப்ல ஒரு பர்சன் அக்செப்ட் பண்ணுவேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிட்டே இருக்கேன். சரி ஓகே, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, இப்ப நமக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு, கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போலாம், ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும், அப்படி இருந்தா நம்ம தப்பிச்சு போக சுலபமா இருக்கும், அந்த வழி செட் ஆகலைன்னா நம்ம ரிட்டர்ன் வரலாம், கார்ல இன்னும் பெட்ரோல் இருக்கு, நம்ம யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்போ உனக்கு கால அடிபட்டுருக்கு, நீ இங்கே இரு, நானே நடந்து போயிட்டு வரேன்னு சொல்ல, உன்னை நல்லா தனியா விட முடியாதுன்னு சொல்லி ஹீரோயின் தேவையான திங்ஸ் எடுத்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போக 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 கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிக்குது. ஹீரோயினும் இருட்டுல நடக்கிறது சேஃப் கிடையாது, கார்ல போய் உட்காரலாம், விடிஞ்ச பிறகு நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் பார்த்தா அது கொஞ்சம் கிட்டதான் இருக்கு, நம்ம போயிடலாம், ஏதாவது ஒரு தடையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடப்பாங்க. ரொம்ப இருட்ட ஆரம்பிக்கும். நடப்பாங்க கொஞ்ச நேரம் போர் அடிக்கும். ஹீரோயினி கிட்ட பேச்சு கொடுத்துட்டே அப்படியே நடந்து போவாங்க. ஹீரோயின் செம்ம டயர்டா இருவா. தண்ணி வேற கம்மியா இருக்கு, என்னால நடக்க முடியலன்னும் போது, அந்த தண்ணியை நீயே குடிச்சுக்கோ, எனக்கு வேணாம், ஓகேதான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போவாங்க. ரொம்ப இருட்டாயிரும். அவங்களுக்கு முன்னாடி வானம் ரொம்ப இருட்டின மாதிரியும் நடுவுல ஒரு கலர்ஃபுல்லாவும் இருக்கும். இத பார்த்த ஹீரோ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க, ஹீரோயின் இதுக்கு அடுத்த வழியே இல்ல, நம்ம நடந்ததே வேஸ்ட், எந்திரிச்சுதான் போச்சுன்னு சொல்ல, நீ அப்படி நினைக்கிற, இந்த இடம் அழகா இருக்கு பாரு, சரி நம்ம ரிட்டர்ன் போலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் பாக்குறாங்க போன்ல சுத்தமா சிக்னலே இல்ல, சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்க, இப்போ இருட்டுல அவங்க எப்படி வந்தாங்கன்ற வழிய மறந்து வேற ஒரு பக்கம் ஹீரோ நடக்க ஆரம்பிச்சிடுவாரு. ஹீரோயினும் இல்லையே, எனக்கு இன்னும் இந்த சைடு நம்ம வந்த மாதிரியே தோணலன்னும் போது, நீ பயப்படாத, இந்த சைடு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி
நடப்பாங்க காரை அவங்க கண்ணுக்கே தெரியாது. ஹீரோயின் வழி மாறி வந்துட்டோம், இதுக்கு அடுத்தா நடந்தா தொலைஞ்சு போயிருவோம், விடிகிற வரைக்கும் இங்கேயே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நைட்டு தூங்கிடுறாங்க. இப்போ டே ஒன்ன காமிக்கிறாங்க. ஹீரோனியும் அந்த இடத்துல தூங்குறாங்க. ஹீரோனி எழுந்து பாக்குறாங்க. ஹீரோவை எழுப்ப முயற்சி பண்றாங்க. ஆனா அவர் பயங்கரமா டயர்டா இருக்காரு. கால் வலிக்குதுன்னு கத்துறாரு. பார்த்தா ஜெல்லி ஃபிஷ் கடிச்ச அந்த இடத்துல செப்டிக் ஆயிருக்கும். ஹீரோவால ரொம்ப வேகமா நடக்க முடியல. உடனே ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு அவங்க நடக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இந்த டைரக்ஷன்ல நடக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது. அப்ப ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, நம்ம காருக்கும் போது இந்த பக்கம் தான் சூரியன் இருந்தது, எனக்கு தெரிஞ்ச நம்ம இப்ப நடக்க போற வழி சவுத்தா இருக்கும், நேரா நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஜட்ஜ் பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடக்கிறாங்க ரொம்ப தூரம் நடக்கிறாங்க. ஹீரோயின் செம்ம டயர்ட் ஆயிடுறா. தண்ணியே இல்ல, எனக்கு தண்ணி வேணும்னு கேட்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வா போயிடலாம் சொல்லிட்டு பேச்சு கொடுத்துட்டே அப்படியே நடந்து வராங்க. அப்ப ஹீரோவும் இந்த இடத்துல அப்பாவும் பொண்ணு இப்படிதான் மாட்டிக்கிட்டாங்க, அப்ப அவங்க யூரினை குடிச்சுதான் உயிர் வாழ்ந்தாங்கன்னு சொல்ல, ஹீரோயின் நான் தண்ணி எல்லாம் கூட இருப்பேன் ஆனா அந்த விஷயத்த பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்ல அப்படியே நடந்து போறாங்க. ஹீரோயினும் நம்ம ஏன் நடக்கிறோம், நின்னா யாராவது நம்மள பாப்பாங்கல்ல, காப்பாற்றுவாங்கல்ல அப்படின்னு சொல்ல, அதுதான் தப்பு, நம்ம நின்னோம்னா செத்து போயிருவோம், நம்ம நடந்துகிட்டே இருக்கணும், ஏதாவது நமக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விடாம நடந்துகிட்டே இருக்க பயங்கரமா டயர்ட் ஆயிருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாக தொடங்குது. ஹீரோயின் இதுக்கு மேல நடக்க தெம்பில்ல, நம்ம டயர்ட் ஆயிட்டோம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்ல அங்கேயே தூங்கிடுறாங்க. அப்படி 2 பேரும் தூங்கும் போது அங்க ஒரு தேள் இருக்கு. அந்த தேள் ஹீரோ மேல அப்படியே போகுது. இப்போ அது டக்குன்னு ஹீரோனியோட ஷர்ட்டுக்குள்ள போக இப்போ டே 2 காமிக்கிறாங்க. ஹீரோ எழுந்துக்கிறாரு. ஹீரோயின் எழுந்துக்காமலே இருக்கா. லிசா லிசா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேரை கூப்பிட அவளோட வாயை பாக்குறாங்க, நுர தள்ளி இருக்கும். அவளுக்கு எதுவும் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை தூக்கிட்டு வேகமா ஓடுவாரு, கத்துவாரு. யாருன்னே அங்க இருக்க மாட்டாங்க. அவ எழுந்துக்கவும் மாட்டா. சரி அவளுக்கு தண்ணி வேணும், என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது அங்க ஈரமான மணல் இருக்கும், அதெல்லாம் பிடிஞ்சு தண்ணி வருதான்னு பாப்பாரு, வரவே வராது. அந்த நேரத்துல மேல ஹெலிகாப்டர் போற சத்தம் கேட்கும். ஹீரோ ஹெல்ப் மீன்னு கத்துவாரு, அவங்க கவனிக்க மாட்டாங்க. அப்பதான் அவருக்கு ஒரு ஐடியா வரும். அங்க இந்த கல்லெல்லாம் வச்சு SOS போடுவாரு. அப்படி போடும் போது அவருக்கு அந்த டைம் அவர் யூரின் போக நினைப்பாரு. அப்பதான் அது தனியா யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இவளை தூக்கிட்டு வரும்போது இவளோட பேக் ஒரு இடத்துல ஹீரோ விட்டுருப்பாரு. அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இங்கே இருன்னு சொல்லிட்டு ஒரு குச்சை எடுத்துட்டு அப்படியே மணலை தேய்ச்சிக்கிட்டே வருவாரு. வழி மாறி போனாலும் அதை வச்சுட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். அப்படி போயிட்டே இருக்கும்போது வாட்டர் கேன் பாப்பாரு. ஃபில் பண்ணி ரிட்டர்ன் வந்துட்டு இருக்க இங்க ஹீரோயினும் கண்ணை திறந்து பாப்பா. அவளுக்கு எல்லாமே மங்களா தெரியும். கை வலிக்கும் பார்த்தா அந்த தேள் கொட்டின அந்த இடம் காயமா இருக்கும். அந்த ஒரு கையை அவளால தூக்கவே முடியாது. அவங்க பாய் ஃப்ரெண்ட் பேரை சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா அவர் அங்க இல்லவே இல்லை. சரி அவர் வருவாருன்னு வெயிட் பண்ணுவா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துல ஓநாயோட சத்தம் கேட்கும். பயந்து போன அவளும் அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிப்பா. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாக ஆரம்பிக்கும். ஹீரோனிய தேடி வந்து பார்த்தா அந்த இடத்துல அவ இருக்க மாட்டா. அவ தொலைஞ்சிட்டான்னு சொல்லி ஒரு பக்கம் ஹீரோ தேடிட்டு இருக்க, மறுபக்கம் ஹீரோயினும் அவங்க பாய் ஃப்ரெண்டை தேடிட்டு இருப்பான். 2 பேரும் மாத்தி மாத்தி தேடி டயர்ட்ல அப்படியே கீழே விழுந்துருவாங்க. ஹீரோவும் இதெல்லாம் என்னாலதான், நான் தான் அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லி ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ண லிசா அப்படியே தூங்கிடுறான். இப்ப டே 3 காமிக்கிறாங்க. லிசா எழுந்துக்கிறா. அவளோட கையை அவளால தூக்கவே முடியல, தலையை வலிக்குது, தாகமா இருக்குன்னு சொல்லி அங்க இருக்கிற இலை செடியில இருக்கிற ஈரத்தெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. இங்க ஹீரோவும் நடந்து போற பயங்கர டயர்டானால அவரோட யூரினை அவர் குடிச்சிட்டு நடப்பாரு. அப்படி நடந்து போக போக அந்த காரை அவர் பாத்துருவாரு. காருக்குள்ள ஏதாவது உணவோ தண்ணியோ இருக்கும்னு பார்த்தா எதுவுமே இருக்காது. காரை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இன்ஜின் ஸ்டார்டே ஆகாது. அப்பதான் இன்ஜின்ல கொஞ்சம் தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாரு. அதுல கொஞ்சம் பெட்ரோல் கலந்துருக்கும், அதனால அது குடிக்கவே கூடாது. ஆனா ஹீரோ யோசிப்பாரு, எப்படியோ அவளுக்கு தண்ணி தேவைப்படும், நம்ம யூரின் அவளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு அவரோட யூரினை சேர்த்து வைப்பாரு. ஆனா அது சுத்தமா ஒரு செட் ஆகாது. அந்த தண்ணி குடிச்சு அவரு வாமிட் பண்ணவே ஆரம்பிச்சிருவாரு. எப்படியோ அந்த கேனை ஃபில் பண்ணிட்டு லிசாவை தேடி திரும்ப நடக்க ஆரம்பிப்பாரு. அதே நேரத்துல இங்க இருட்டாக ஆரம்பிச்சிடும். லிசாவும் வீடியோ ஆன் பண்ணுவா. அதுல அவ, நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்காதீங்க, வேகமா போங்க, உங்க மனைவியோ உங்க குழந்தையோ உங்க காதலையோ இல்ல உங்க காதலனையோ ஹக் பண்ணுங்க. இந்த உலகத்துல எதுவுமே சிறந்ததும் அழகானதும் இல்லை, அவங்க உங்க கூட இல்லாம இருந்தா அவங்கதான் இந்த உலகத்துல உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க, அதை தவிர இந்த உலகத்துல எதுவுமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் பேரை சொல்லிட்டு, என்னை மன்னிச்சிரு, இந்த உலகத்துல நீ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆள், ஆனா நான் உனக்கு ஈஸியான கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, என் அம்மா இறந்த பிறகு நீ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்த, நீ இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடிஞ்சிருக்காது, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை கட் பண்றாங்க.
ஹீரோவும் லிசா லிசா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வந்து அங்கேயே தூங்கிடுறாரு. இப்ப டே 4 காமிக்கிறாங்க. ஹீரோயின் அங்க இருக்கிற இலையெல்லாம் பார்த்துட்டு அது சாப்பிட்டுட்டு இருக்க, இப்போ அவளுக்கு ஒரு இலைய சாப்பிட்டு கசக்குது, அப்படியே துப்பிடுறா. அங்க படுத்துக்கிட்டே இருக்கும் போது எறும்பு கடிக்குது, அங்க இருந்து ஓடி வந்துகிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ நடந்து போறாரு, பயங்கரமா டயர்ட்ல இருக்கிறாரு. ஆனா எவ்வளவு டயர்டா இருந்தாலும் அந்த டின்ல இருக்கிற யூரினா அவர் குடிக்கல, ஏன்னா இதெல்லாம் லிசா கொடுக்கணும், அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு அவருக்கு வாமிட் வர ஆரம்பிக்குது, ரத்தத்துல டயர்ல அப்படியே விழுந்து கிடக்குறாரு. இங்க லிசாவும் டயர்ல அப்படியே படுக்க அவளுக்கு அந்த இடம் ஈரமா இருக்கிற மாதிரியே தெரியும். பார்த்தா ஒரு குச்சால அந்த இடத்துல கோடு போட்ட மாதிரி இருக்கும். அந்த கோடை ஃபாலோ பண்ணிட்டே வந்து பார்த்தா ஹீரோ கீழே விழுந்து கிடப்பாரு. அவரை பார்த்த உடனே கட்டி பிடிச்சிட்டு நீங்க தான் இருக்கிய, உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. லிசா, நான் காரை பார்த்தேன், கார்ல உணவும் எதுவுமே இல்லை, இன்ஜினும் ஒர்க் ஆகல, ஆனா நான் காரோட லைட்டை ஆன் பண்ணியிருக்கேன், இந்த கோடை ஃபாலோ பண்ணிட்டே போ, அந்த காருக்குள்ள நீ போய் சேஃபா இரு அப்படின்னும் போது நீ வா, நீ வராம நான் எப்படி போவேன்னு சொல்லும் போது இல்ல, என்னால முடியல, நான் டயர்டா இருக்கேன், நான் உன்னை எப்படியாவது பத்திரமா உன் அப்பா கிட்ட உன்னை சேர்க்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவை பார்த்து எழுந்துரு, நான் திருமணம் பண்ணிக்கிறா, வா இருந்து போலான்னு சொல்லுவான். லிசா முகத்தை பாக்குறாரு, அவனால பேச கூட முடியல. லிசா முடியாது, நீ இல்லாம நான் போக மாட்டேன்னு சொல்ல அந்த வாட்டர் கேனை கொடுக்குறாரு. இது தண்ணி, இது குடின போது இல்ல, இது தண்ணியில என்னது அப்படின்னு சொல்ல, இதை குடிச்சாதான் உன்னால உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் வந்து எடுத்து அப்படியே இறந்து போறாரு. அவரை காப்பாற்ற முடியாம லிசா கதறா, அழுகிறா, ஒண்ணுமே அவளால பண்ண முடியல, அப்படியே அவர் மேல சாஞ்சே தூங்கிடுறா. இப்ப டே 5 காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு பயங்கரமா தாகம் எடுக்குது, வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த யூரினை குடிக்கிறா, வாமிட் பண்றா, ஆனாலும் அதை திரும்பவும் குடிக்கிறா. குடிச்சிட்டு டயர்ல அந்த ஹீரோ போட்ட அந்த கோட்டை ஃபாலோ பண்ணிட்டே போறா. அப்படியே போயிட்டே இருக்க அந்த காரையும் பாத்துடுறா. பயங்கர டயர்ல அப்படியே அந்த காரு கிட்ட போறான். போன உடனே அந்த ரிங்கை தான் ஓபன் பண்றா. அந்த ரிங் ரொம்ப அழகா இருக்கு, அது போடலான்னு பார்த்தா இப்போ ஒரு பாம்பு அப்படியே அவ கையை முழுசா சுத்துது, அசையாம அப்படியே இருக்கா. அந்த பாம்பு போகாம அப்படியே அந்த மோதிரத்தையும் பாக்குது. லிசாவும் நீ உன் வழியில போ, நான் ஏன் வழியில போறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்ல அது லைட்டா நகர்ந்து போகுது. டக்குன்னு அந்த மோதத்தை எடுத்துட்டா அவ கீழே விழுந்துடுறா. கையில அந்த மோதத்தை பாக்குறா, வானம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாக தொடங்குது. அந்த தரையிலே அப்படியே படுத்துடுறா. அவ எடுத்த வீடியோவை பாக்குறா. அதுல இவங்க ஏரோப்ளைன்ல போகும்போது ஹீரோ எல்லார் முன்னாடியும் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பாரு, ஆனா அவ நோன்னு சொல்லியிருப்பா. இப்போ வாஷ்ரூம்ல வந்து ரெக்கார்ட் பண்ண ஆடியோ தான் இது. அதுல அவளும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாமா, ஆனா நான் நோன்னு டக்குன்னு சொல்லிட்டேன், அது தப்புன்னு எனக்கு தெரியும், நீங்க இருந்தீங்கன்னா கூட என்னை திட்டுவீங்க, ஆனா ஏன் தெரியல என்னால அவனை விளக்கியும் வைக்க முடியல, கல்யாணத்துக்கு டக்குன்னு அக்செப்ட் பண்ணவும் முடியல, நான் ஏன் இப்படி சொன்னேன், எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோல அவங்க பேசினதை பார்க்க ஹீரோயின் கடுப்பாயி அந்த வீடியோவை ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்ப வானத்தை பாக்குறாங்க. அம்மா, எனக்கு என்னவோ நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கண்ணை மூட இப்ப விடியுது. ஹீரோ வந்து ஹீரோனை எழுப்பி தண்ணி தர மாதிரி தெரியுது, ஆனா அது ஹீரோ கிடையாது, வேற ஒருத்தாங்க. ஹீரோ அங்க தரையில SOS போட்டதை ஹெலிகாப்டர்ல போறவங்க பார்த்திருப்பாங்க. அவங்க ஹீரோயினை பார்த்து காப்பாத்த வந்திருப்பாங்க. அப்படியே ஹீரோயின் அவங்கள பார்த்து கதற ஆரம்பிக்கிறா. அவங்களும் ஒண்ணும் இல்ல, சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினிய காப்பாத்திடுறாங்க. ஹீரோ இன்ஜின்ல இருந்து அந்த தண்ணி குடிச்சனால அவரோட லிவர் பாதிப்படைஞ்சு அவர் ரத்தம் வந்து எடுத்து இறந்து போயிருப்பாரு. ஹீரோயின் ரெக்கவர் ஆன பிறகு US போறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டோட சடலை அவளோட சொந்த நாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு நர்சரி ஸ்கூல்ல டீச்சரா போறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். அண்டில் தென் பை பாய்.